இது வரைக்கும் அரசியலில் எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதுதான் உண்மை. இது வரைக்கும் நான் அரசியலில் திமுக, ஏடிஎம்கே இதெல்லாம் நான் ஓட்டு போட்டதே கிடையாது. அரசியல் பக்கமே போனது கிடையாது. ஆனால் இப்போது விஜய் உள்ளே வந்ததுலேருந்து என்னை விட்டுருங்க, இப்போ எவ்வளோ பேர் ஒரு டிபேட்டை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எவ்வளோ பேர் அரசியலை பற்றினா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சாயங்காலம் அந்த டீகளெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த டிபேட்டில் இது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. அரசியல் புரிதல் வந்துச்சு. எல்லாரும் அரசியலை டிவியை பார்க்குறாங்க, டிபேட் நிறைய பார்க்குறாங்க. பேட்டிகள், அரசியல் ஃபர்ஸ்ட்ல சினிமா பேட்டிகளில் தான் பார்த்துட்டு இருந்த பசங்க இன்றைக்கி ஃபுல்லாக அரசியல் பேட்டிகளை பார்க்குறாங்க. எல்லா விஷயமும் தெரியுது. என்ன மச்சி இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, என்ன மச்சி இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, என்ன கேட்குறாங்க. எனக்கே தெரியாது, என்ன கேட்டுட்டு இருக்கானுங்க. நானே இப்போ தான் வியந்து பார்க்குறேன். புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போ அரசியல் நமக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்கள் யாரும் கிடையாது. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் தான் இருந்தாங்க. ஏதோ ஓரளவுக்கு காமராஜர் இருந்திருந்தானா அவரை பிடிச்சிருக்கோம். அவருக்கு சொல்ல நம்ம இல்லை, நம்ம இருக்கு சொல்ல அவர் இல்லை. இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரே விஜய் மட்டும்தான். அவர் நம்ம பிடிச்சவர். அதால் அவர் வந்ததால் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ மக்கள் விடுங்க, இளைஞர்களுக்கு இப்போ நிறைய அரசியல் புரிதல் நிறைய வந்துச்சு. எல்லா விஷயமும் தெரியுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஷார்ட்ஸில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அலசி ஆராயிடுறாங்க. இப்போ நெட்டு வேறு கையிலே இருக்குதா, மொபைலு, எல்லாத்தையும் பிரித்து மேயறானுங்க. இது இப்போ விஜய் பிடிச்சதால இது பண்ணுறாங்கன்னா ஒரு விதத்தில் நல்ல இது இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் தானே, எல்லாருக்குமே தெரியுதுல்ல. இதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே சட்டமும் தெரிகிற அளவுக்கு எதனா ஒரு விஜய் ஒரு விஷயத்தை பண்ணணும். அதாவது இந்த தமிழன் படத்தில் ஒரு சாதாரண மக்களுக்கு கூட ஒரு சில சட்டங்கள்லாம் தெரியணும். இந்த வண்டியை பிடிச்சா இந்த ஸ்டேஷனுக்குள்ளே போய் சில இதெல்லாம் இருக்குல்ல, சும்மா சாதாரண சட்டம் கூட மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை வச்சு தான் இவங்க போலீஸ்காரனும் சரி சில பேர்லாம் காசைப்படுறாங்க. இந்த சாதாரண சட்டங்கள் மக்களுக்கு தெரிகிற மாதிரி விஜய் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது எதனா யோசிச்சு நீங்கள் தான் எதனா ஒரு தமிழக வெற்றி தலைவர் தான் எதனா ஒரு சாதாரண இளைஞர்களுக்கு இல்லை மக்களுக்கு சட்ட புரிதல் எனக்கு ஒரு தெரிய வைக்கிற அளவுக்கு நீங்கள் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.